வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில யூஸ்ஃபுல்லான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியல அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது ஐகார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா கலர் பிக்கர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். நான் ரொம்ப நாள் ஆக்சுவலாக சர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் சில வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு கலர் கிரேட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் வந்து கலரை பார்த்துருப்பீங்க. இதே கலர் வந்து நம்ம வீடியோலேயும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அதோட கலர் கோடு வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பிக் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போய்ட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கர்சர் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கலரு. ஸோ பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கலர் கோடை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக இந்த கலரை வந்து உங்களால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கலர் எடிட் பண்ணும் போதோ இருக்கட்டும். ஸோ இந்த கலர் கோடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு எடிட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் ஸ்பாட். இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இது சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கெப்பா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசானில் இருக்க ப்ரைஸ் ட்ராக்கர். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அமேசானில் இருக்க ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கும். ஸோ ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த லேப்டாப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 73,000 இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ப்ரைஸ்லேயே வாங்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி இது டிப் ஆகுமா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா இது உங்களோட ப்ரீவியஸான ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் வந்து இங்கே காமிக்கும் கீழே எல்லா வெப்சைட்லேயும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஹையும் இல்லை. ஸோ 73,000 விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜூலை மந்த் 6 வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 77,000 வரைக்கும்லாம் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைம் தான் இந்த லேப்டாப்ஸ் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸ் குறையுமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, ஸோ இதை விட இல்லைனா அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா சான்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 72,000 காமிக்குது. ஸோ இது மேக்ஸிமம் அதிகமாக கூட போக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கெப்பா அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிளேஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து அதிகமாக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி தேவைப்படும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை மட்டும் அந்த வேர்டை மட்டும் டைப் பண்ணாலே பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்னைப்பெட் அப்படின்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து /doன்னு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு / ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஏதாவது ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட் போட்டுக்கோங்க. இப்போ மெயில் எக்ஸாம்பிளுக்கு மெயில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா / போட்டு தமிழன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பியான அப்படியே பேஸ்ட் ஆயிரும். ஸோ இது எப்பயுமே பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா அட்ரஸ்ன்னு போட்டுட்டு உங்களோட அட்ரஸ் எப்பயுமே சர்ச் பண்ணி வச்சு.
ஸோ உங்களோட அட்ரஸ் எப்பயுமே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்லாஷ் அட்ரஸ்ன்னு போட்டால் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ரஸ் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் டைம் வந்து சேவ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டச் விபிஎன். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎன்னாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபோனில் எப்படி விபிஎன் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் டச் விபிஎன் நீங்கள் போட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே கனெக்ட் இருக்கும். ஸோ இங்கே எந்த லொக்கேஷன் வேணுமாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயான வெப்சைட் தான். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் இது நீங்கள் போட்டிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்டர்நெட் வந்து லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து எல்லா விபிஎன்லும் இருக்குதா, நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான விபிஎன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்டாப் கொடுத்தாலும் விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நீங்கள் விபிஎனும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணதிலே கொஞ்சம் பெட்டராக இருக்குது விபிஎன்னா டச் விபிஎன் இருக்குது. ஸோ அதனால் நான் இது சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு. இதில் சில யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே 90% ஆஃப் பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து யூடியூபோட ஸ்டுடியோவில் பார்த்தேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு. நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.